ஹாய், சண்டே ஸ்பெஷலாக மட்டன் கிரேவி பண்ணேன். ஸோ நான் எப்படி இந்த மட்டன் கிரேவியை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 3/4 கிலோ மட்டனுக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 6லேருந்து 7 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 4 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனால் 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்த பல்லாரியை போட்டுக்கோங்க. அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய எடுத்த கருவேப்பிலை, 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா. ஸோ இது எல்லாத்தையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். அதே மாதிரி இதுக்கு ஆயிலும் அதிகமாக ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இது ஒரு சைடு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பேனில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா என்னெல்லாம் போடணும் அப்படின்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம், மட்டன் வேக வச்ச தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மல்லி இலை தூவி நீங்கள் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் மட்டன் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக கருவேப்பிலை போட்டு வதக்குறதுனால டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். பட் சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மட்டன் கிரேவிக்கு அந்த கருவேப்பிலை தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.